ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃப்ரீயாக எப்படி பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட இந்த சேனலில் நான் பெரும்பாலும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் டிப்ஸ் பற்றி பேசுவேன். ஆடியோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது ஒரு ஃபேஸ்புக் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் என்ன, அதை எப்படி நாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுவேன். எந்த அளவுக்கு ஃப்ரீயான டூல்ஸை நாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அதிகமாக நான் பேசுவேன். ஸோ ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், இது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பாட்காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாட்காஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆடியோ நாம் பப்ளிஷ் பண்ணுறது. எந்த மாதிரியான ஆடியோ கண்டென்ட் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ நீங்கள் பொதுமக்களுடைய பார்வைக்காக நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, எப்படி யூடியூப்பில் நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பாட்காஸ்டிங் சர்வீஸில் நீங்கள் ஆடியோ சப்மிட் பண்ணுவீங்க. ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம், உங்களுடைய டாக்காக இருக்கலாம், எதை பற்றி வேணுமானாலும் இருக்கலாம். நீங்கள் அதை சப்மிட் பண்ணும்போது அதை மற்றவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு நீங்கள் உண்டாக்கி கொடுக்குறீங்க. இதுதான் பாட்காஸ்டிங். பாட்காஸ்டிங்கில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யூடியூப் மாதிரியான வீடியோ பப்ளிஷிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க. அப்போ அவங்க பார்க்குறவங்க அந்த வீடியோ அவங்க ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்க அந்த கண்டென்ட்டை என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடியோவை நம்ம பார்க்கலாம் கூட அவங்க அந்த வீடியோவில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ இந்த மாதிரியான டாக் மாதிரியான விஷயங்களை நம்ம பாட்காஸ்ட்டில் போடும்போது அதை பார்க்குறவங்க ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒருவேளை வாக்கிங் போகும்போதோ அல்லது ஒரு சைக்கிளிங் போகும்போதோ காரில் போகும்போதோ கூட அந்த பாட்காஸ்டிங்கே கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இதுதான் பாட்காஸ்டிங்குடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக பாட்காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் பாட்காஸ்டிங் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருக்கிற அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பாட்காஸ்டிங் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்காக ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு கேமரா உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் அதுக்கு சரியான மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சரியான லைட்டிங் நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் பாட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்துக்கிட்டே நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா இந்த பாட்காஸ்டிங்கை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் கேட்குறவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் லெஸ் எக்ஸ்பென்சிவ் இல்லை. இன்ஃபேக்ட் காசே செலவு பண்ணாமல் உங்களால் பாட்காஸ்ட் இப்போ ஆரம்பிக்க முடியும். அதைத்தான் நம்ம பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணுறது? ஒரு சில வழிகள் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு முதலாவது ஒரு பர்சனல் வெப்சைட் இருக்கணும். அந்த பர்சனல் வெப்சைட்டில் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பேஜ் ஒதுக்கி அந்த பேஜில் நீங்கள் ஒரு சில ஃபார்மேட்டெல்லாம் நீங்கள் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆடியோஸ் ஒன்று ஒன்றா நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு RSS ஃபீட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் எடுத்து இந்த பாட்காஸ்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த கம்பெனிகிட்ட நீங்கள் கொடுக்கணும். அவங்க அந்த அட்ரஸ் மூலமாக உங்களுடைய பாட்காஸ்ட் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா யார் வந்தான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்காஸ்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனிஸே அவங்க நீங்கள் பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணவங்க அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டாம், நீங்கள் அதுக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் நீங்கள் வாங்க வேண்டாம், அந்த காசை நீங்கள் எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் கம்மி ப்ரைஸ்க்கு உங்களுக்கு நாங்களே இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் எங்களோட வெப்சைட்டில் வச்சு கொடுக்குறோம், நீங்கள் உங்களுடைய ஆடியோ மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட் கம்பெனிஸ் அவங்க அடுத்ததாக ஒரு ஆப்ஷனில் வந்தாங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய ஆடியோஸ் நீங்கள் போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அவங்க அந்த பாட்காஸ்ட்டை மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுக்குமே நீங்கள் காசு செலவு பண்ணணும். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதும் நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு பாட்காஸ்டிங் கம்பெனியில் அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்ககிட்ட அவங்களும் இதை ஃப்ரீ சர்வீஸாக கொடுக்கல. ஒரு சில ஃப்ரீ சர்வீஸ் இருந்தாலும் அதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது நீங்கள் இத்தனை பாட்காஸ்ட் தான் போடணும் அல்லது எத்தனை மணி நேரம் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஆங்கர் பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. என்னென்னா, முதலாவது அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் உங்களுடைய கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஜஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் போட்டால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை.
ஆங்கர் எஃப்எம் வந்து உடனடியாக வந்து அந்த கண்டென்ட்டை ஸ்பாட்டிஃபைல வந்து இமீடியட்டாக அதை வந்து அவைலபிள் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தின் 1 வீக்குக்குள்ளே உங்களுடைய பாட்காஸ்ட் வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் வந்து அவங்க அவைலபிள் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் பாட்காஸ்ட்டில் வந்து அவைலபிள் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சில பாட்காஸ்ட் கூட இருக்குது, அதில் கூட அவங்க அவைலபிள் பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் 5 பைசா கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த ஆங்கர் எஃப்எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி வீடியோவுக்கு வந்து ஒரு யூடியூப் இருக்குதோ ஃப்ரீயாக நீங்கள் எந்த காசுமே செலவு பண்ணாமல் நீங்கள் எப்படி இந்த யூடியூப்பில் உங்களோட கண்டென்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி நீங்கள் போடுறீங்களோ, அதே மாதிரி ஆடியோக்காக அதே கான்செப்ட் அப்படியே எடுத்து ஆடியோக்காக இந்த பாட்காஸ்ட்டுக்காக வந்து இந்த ஆங்கர் எஃப்எம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆங்கர் எஃப்எம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் போடக்கூடிய அந்த ஆடியோ வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ண முடியும். அதாவது எப்படி யூடியூப்பில் வந்து நீங்கள் அந்த வீடியோவை மானிட்டைஸ் பண்ணி அதுலேருந்து வர்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருதோ, அதே மாதிரி இந்த ஆங்கர் எஃப்எம்லேயும் உங்களுடைய ஆடியோ வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ண முடியும். அந்த ஆடியோவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது மூலமாக நீங்கள் வருமானத்தை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா எடுக்க முடியும். இப்போதைக்கு இந்த வசதி வந்து யூஎஸில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்க போட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல ஒரு பாட்காஸ்ட் நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு டியூட்டோரியலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு போகலாம். முதலாவது நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் போய் சிம்பிளாக ஆங்கர்.fm அப்படின்னு சொல்லி போடுங்க. ANCHOR ஆங்கர்.fm நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுதான் அந்த வெப்சைட். ஸோ ஆங்கர் எஃப்எம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், அதில் ஆங்கர் பை ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. சைன் இன் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணும்போது இமீடியட்டாக வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபுல் நேம் இதில் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் நேமை வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். உங்களோட ஃபுல் நேம் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் அது கேட்கும்போது என்னுடைய டிஃபால்ட் இமெயில் அட்ரஸ் அதை வந்து நான் அந்த இடத்துல கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து அதில் கொடுத்துக்கலாம். இந்த ஐ எம் நாட் ரோபாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒருவேளை அவங்க வந்து நியூஸ் லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கொடுங்க. உள்ளே வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் யூ கேன் பப்ளிஷ் எனி எபிசோட்ஸ் யூ வில் நீட் டு வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் வித் ஆங்கர் அப்படின்னு சொல்லி வருது. நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். சிம்பிளாக நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் இப்போ எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு மெயில் அனுப்பியிருப்பாங்க ஆங்கர்லேருந்து. அதில் போயிட்டு டு கெட் ஸ்டார்டட் ஆன் ஆங்கர் ப்ளீஸ் வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் பை கிளிக்கிங் ஹியர்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துடும். கண்டினியூ டேஷ்போர்டு அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பழைய இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா அவ்வளோதான், இமீடியட்டாக வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். மேக் யுவர் ஃபஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ சும்மா லெட்ஸ் டூ இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கிளிக் டு அப்லோட் ஆர் ட்ராக் ஃபைல்ஸ் ஹியர் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆடியோ வந்து நீங்கள் உள்ளே எடுத்து போடலாம். அப்படி இல்லைனா ட்ராக் பண்ணியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களால் ஆடியோ எடுத்து உள்ளே போட முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாட்காஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் உள்ளே போட வேண்டிய ஆடியோ வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். நான் கிளிக் பண்ணி நான் ஒரு ஆடியோ வந்து நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். உள்ளே வந்து ப்ராசஸ் ஆகும். எப்படி வந்து யூடியூப்பில் வந்து ப்ராசஸ் ஆகுமோ அதே மாதிரி இந்த ஆடியோ வந்து உள்ள கொஞ்சம் நேரம் வந்து ப்ராசஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ அப்லோட்ஸ் சப்போர்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படின்னா வீடியோ போட்டுடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோவை மட்டும் அது எடுத்துக்கும். ஓகேவா? ஒருவேளை உங்கள்கிட்ட வீடியோ ஃபார்மேட்டில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அப்படியே டைரெக்டாக வீடியோ ஃபார்மேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கிற ஆடியோ மட்டும் அதுவே ஈஸியாக எடுத்துக்கும். நீங்கள் வீடியோவிலேருந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வந்து உங்களுக்கு இல்லை. ஜஸ்ட் வீடியோ மூலமாகவே வந்து அதில் இருக்கிற ஆடியோவை அதை எடுத்துக்கும். இதில் போயிட்டு இப்போ எனக்கு உள்ள அப்லோட் ஆகிடுச்சு. சேவ் எபிசோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இந்த எபிசோடு டைட்டில் அப்படின்னு சொல்லி வருது. அதில் வந்து நீங்கள் அந்த எபிசோடுக்கான டைட்டிலை கொடுக்கணும். நான் அந்த வீடியோவில் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு டாக் பேசியிருந்தேன். அதை தான் நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரியான ஒரு டாப்பிக்கே நான் அதில் போட்டுடுறேன். எப்போவுமே அந்த எபிசோட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு எபிசோடுக்கும் நம்பர் போடுறது நல்லது. ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதில் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த தலைப்பை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் தமிழில் கூட தலைப்பு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் இதில் என்ன பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக நீங்கள் வந்து ஒரு உண்மையிலே இதில் லாங்காகவே வந்து நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம். தமிழில் கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம். பப்ளிஷ் டேட் வந்து இன்றைக்கா அல்லது இன்னும் பின்னால் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டேட்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த கஸ்டமைஸ் திஸ் எபிசோட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுக்கலாம். ஸ்கொயராக இருக்கணும் அந்த ஃபோட்டோ. இந்த எபிசோடுக்காகவே உள்ள ஒரு ஃபோட்டோ. நீங்கள் உங்களுடைய பாட்காஸ்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணி அதை அப்படியே இதில் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்குன்னு ஸ்பெஷலாகவும் நீங்கள் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்லோட் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் எங்கே ஃபோட்டோ இருக்குதோ அங்கே கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சீசன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சீசனாக ஃபஸ்ட்டு சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் அந்த மாதிரி நீங்கள் போடலாம். அதில் வந்து நான் சீசன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். எபிசோட் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது ஃபுல் எபிசோடா இல்லை ட்ரெய்லர் மட்டும்தான் இதில் போட்டிருக்கீங்களா, ஜஸ்ட் போனஸ் நீங்கள் ரெகுலராக போடுறது இல்லாமல் போனஸ் போட்டிருக்கீங்களா, அது இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். க்ளீனான கண்டென்ட்டா இல்லை எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மேலே போய் பப்ளிஷ் நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய ஆடியோ பாட்காஸ்டிங் வந்து இந்த இடத்துல பப்ளிஷ் ஆயிரும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால உங்களுடைய பாட்காஸ்ட்டுக்கு என்ன நேம் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் எந்த நேம் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி ஒரு நேம் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் என்னுடைய நேம் மட்டும் போடுறேன், அந்த பாட்காஸ்ட்டுக்கான நேம். அகைன் இதில் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க அப்படிங்கிறத இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு கேட்டகரி, நீங்கள் பாட்காஸ்ட் என்ன கேட்டகரி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். நீங்கள் அதில் போய் நீங்கள் என்ன கேட்டகரியில் நீங்கள் எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ், நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ, எந்த லாங்குவேஜில் அதில் வந்து நீங்கள் போடுறீங்களோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும். நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கவர் ஆர்ட் கேட்குது, அதாவது உங்களுடைய பாட்காஸ்ட்டுக்கு மட்டும் உள்ள ஆர்ட்டு. நீங்கள் அந்த முன்னால் ஃபோட்டோ அதே ஃபோட்டோவும் நீங்கள் போடலாம். இல்லை உங்களுடைய பாட்காஸ்ட்டுக்கு வேறு இமேஜ் இருக்கணும், அதுக்கு வேறு இமேஜ் இருக்கணும்னா அந்த மாதிரியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். நான் அதே இமேஜே போட்டுக்கிறேன். உங்களுடைய அந்த பாட்காஸ்ட் நேம் வந்து அதில் வருது. நான் வந்து அதை ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் வர்ற மாதிரி போடுறேன். ஃபாண்ட் பார்த்தோன்னா நீங்கள் ஃபாண்ட் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஷோ ஆங்கர் லோகோ ஆன் கவர் ஆர்ட், இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லோகோ வந்து இந்த இடத்துல காட்டும். வேண்டான்னா நீங்கள் வேண்டான்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்டேட் கவர் ஆர்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய பாட்காஸ்ட்டுக்கான இமேஜாக அதில் இருக்கும். தனித்தனி ஆடியோக்கும் நீங்கள் வேறு பிக்சர் கூட கொடுத்துக்கலாம், அல்லது இதே பிக்சர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை முடிஞ்சது இது. இப்போது ரெடி டு டிஸ்ட்ரிபியூட் யுவர் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், இது வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட்டோடது. இது வந்து ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், இன்னும் ஒரு சில இது கூட இருக்குது. ஸோ இதில் எஸ் டிஸ்ட்ரிபியூட் மை பாட்காஸ்ட் ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஐ வில் டூ மை செல்ஃப் அப்படின்னா நீங்கள் செய்யணும். பெட்டர் வந்து எஸ் டிஸ்ட்ரிபியூட் மை பாட்காஸ்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். வி ஹவ் சப்மிட்டட் யுவர் பாட்காஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும் மற்ற பிளாட்ஃபார்மில் எல்லாம் வர்றதுக்கு. ஸ்பாட்டிஃபை பொறுத்த மட்டும் உடனே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் எபிசோட் பப்ளிஷ் ஆகிடுச்சு, நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் ஷேர் பண்ணணுன்னா இதை ஷேர் பண்ணலாம், ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம், லிங்க் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு எபிசோட். இதில் வந்து நீங்கள் பின்னால் நீங்கள் கொஞ்சம் பிளேயாக ஆரம்பித்ததுக்கப்புறமா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கீழே காட்டும். நீங்கள் வந்து எடிட் பண்ணணும், வீடியோ வந்து நான் மாற்றணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டேஷ்போர்டு போகிறேன். இந்த மானிட்டைசேஷன் செட்டப் மானிட்டைசேஷன் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. எனேபிள் மந்த்லி டொனேஷன்ஸ் ஃப்ரம் யுவர் லிசனர்ஸ் ஆர் கெட் மேட்ச்டு வித் பிராண்ட்ஸ்
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்தியாவில் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியாது. இப்போ யூஎஸில் மட்டும்தான் இது ஆக்டிவேஷனில் இருக்குது. பட் ஆனால் சீக்கிரமாக வந்து உலகத்தில் எல்லா இடமும் வந்து அதை கொண்டு வந்துடுவாங்க. அதனால் தற்சமயத்துக்கு வந்து நான் நாட் ரைட் நவ் தேங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ உங்களுடைய பாட்காஸ்ட் வந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு சில சின்ன சின்ன செட்டிங்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். அந்த செட்டிங்ஸில் போய் அப்டேட் செட்டிங்ஸ் அப்படின்னு போங்க. இதில் வந்து உங்களுடைய பாட்காஸ்ட்கான நேம் நீங்கள் வேறு மாற்றோன்னா மாற்றிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் மாற்றிக்கலாம், வேறு சேனல் வேறு கவர் ஆர்ட் மாற்றோன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுடைய கேட்டகரி நீங்கள் இதில் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், லாங்குவேஜ் மாற்றிக்கலாம், எல்லா செட்டிங்ஸுமே இதில் மாற்றிக்கலாம். உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களோட வெப்சைட், உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்ததுன்னா அதை இதில் போடலாம். ஆங்கர் எஃப்எம்மில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே நேம் வந்து என்னோடய நேமை அப்படியே செலக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு நேம் ஜஸ்வின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக பர்சனலாக ஜஸ்வின் சொல்லி இன்னொன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். என்னுடைய இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வேறு நேம் எக்ஸாக்டாக எனக்கு இல்லை வேறு நேம் வேணும் அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் அது கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, சும்மா டெக் டாக் அப்படின்னு சொல்லி போடுறேன். அந்த மாதிரி வேறு பேரில் வேணுன்னா கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். இதில் உங்களுடைய ட்விட்டருடைய அந்த லிங்க் இதில் கொடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் லிங்க் இதில் கொடுத்துக்கலாம், உங்களுடைய யூடியூப் சேனல் இருந்ததுன்னா அந்த லிங்க் இதில் கொடுத்துக்கலாம், ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இப்போ இதில் என் ஆங்கர் யூஆர்எல் இஸ் நாட் அவைலபிள், அதாவது இந்த டெக்டாக் அப்படின்னு சொல்லி யாருக்குமே வேறு யாரோ ஒருத்தர் எடுத்துருக்கிறாங்க, அதனால் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் டெக்டாக் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டு செக் பண்ணி பார்க்குறேன், சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ தான் முடிஞ்சுது. இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஆங்கர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் புதுசாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நியூ எபிசோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். இந்த பேஜ் வந்துடும். நீங்கள் புது ஆடியோ போட்டு அதுக்கான டைட்டில் எல்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ண வேண்டியதான். அப்படி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டேஷ்போர்டில் பார்க்கும்போது அவைலபிள் ஆன் 2 பிளாட்ஃபார்ம்ஸ், அதுக்குள்ளே 2 பிளாட்ஃபார்மில் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது. என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆங்கர்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும், ஆங்கர் அப்படிங்கிறது இந்த வெப்சைட் தான், அப்புறம் ஸ்பாட்டிஃபைலையும் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் பாருங்கள் ஸ்பாட்டிஃபைல வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா என்னுடைய இந்த பாட்காஸ்ட்டை கேட்கலாம். சூன் வித்தின் 1 வீக்குக்குள்ளே மற்ற பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து அது அவைலபிள் ஆயிரும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அது மட்டும் இல்லை, ஃப்ரீயும் கூட. ஃப்யூச்சரில் இது மூலமாக நீங்கள் மணி earn பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இதில் இருக்குது. ஸோ போங்க, போய் ட்ரை பண்ணி பாருங்கள், பாட்காஸ்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன். ஓகே, நானும் வந்து இதில் ஒரு பாட்காஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்கை வந்து இந்த பாட்காஸ்ட் இல்லை, இது வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் க்ரியேட் பண்ணது. இன்னொரு பாட்காஸ்ட் வந்து என்னுடைய ஜஸ்வின் அப்படிங்கிற பேரில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதையும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி சாட்டர்டே காலையில் 10:30 வந்து நான் லைவில் வந்து உங்களை மீட் பண்ணுவேன். அதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம், அதுலேயும் வந்து நான் பதில் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.